சென்னை வானகரம் பகுதியில் மாஞ்சா நூலால் இளைஞர் காயமடைந்த விவகாரத்தில் காற்றாடி விட்ட சிறுவன் உட்பட 2 மற்றும் மாஞ்சா நூல் விற்பனை செய்த 2 என 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 450 காற்றாடிகள் மற்றும் 6 மாஞ்சா நூல் லொட்டாய்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மாஞ்சா நூல் பயன்படுத்தினால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் நாராயணசாமிக்கு போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதை கண்டித்து அவரது ஆதரவாளர்கள் காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய நாராயணசாமி கூட்டணியை காப்பாற்றவே தான் போட்டியிடவில்லை என்று கூறினார். கட்சியுடைய மாநில பொறுப்பாளர் வருவாங்க, அவங்க முடியும். என்னால காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி உடையறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால அந்த கூட்டணியில 5 தொகுதிக்கு பிரச்சனை வந்தது. அந்த 5 தொகுதிகளில் யாரு கூட்டணி 2 கட்சிகளும் கேட்கறாங்கன்ற ஒரு சூழ்நிலை வந்தது. காங்கிரஸ் கட்சி தான் முக்கியம், தனிப்பட்டவங்க முக்கியம் கிடையாது. வணிக பயன்பாட்டு கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் விறகடுப்புகளை பயன்படுத்தி பிரசாதங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. சிலிண்டர் தட்டுப்பாட்டால் நிறுத்தப்பட்டிருந்த இலவச லட்டு மற்றும் முறுக்கு பிரசாதங்கள் தற்போது பாரம்பரிய முறைப்படி விறகடுப்பில் தயார் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்றன. கேஸ் அடுப்பு மூலம் தினசரி 1 லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்பட்ட நிலையில் விறகடுப்பு மூலம் 25,000 மட்டுமே தயாரிக்க முடிவதாக ஊழியர்கள் தெரிவித்தனர். இருப்பினும் அதிரசம் உள்ளிட்ட சில பிரசாதங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. கோவை மாவட்டம் மாலாந்துறை பகுதியில் சிலிண்டர் ஏற்றி வந்த லாரியை கண்டவுடன் மக்கள் ஆர்வத்துடன் வந்து வாங்கிச் சென்றனர். போன் மூலம் சிலிண்டர் புக் செய்தவர்களுக்கு சிலிண்டர் வழங்கப்பட்ட நிலையில் நீண்ட வரிசையில் காலி சிலிண்டர்களுடன் காத்திருந்து மக்கள் வாங்கிச் சென்றனர். ஒரு சிலர் மொபைல் ஆப் மூலம் புக் செய்தும் இதுவரை சிலிண்டர் வரவில்லை எனவும் புகார் தெரிவித்தனர். சென்னையில் குப்பையில் கண்டெடுத்த 45 சவர நகையை உரியவர்களிடம் ஒப்படைத்த தூய்மை பணியாளர் பத்மாவின் நேர்மையை பாராட்டி தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனம் சார்பில் இலவச வீட்டுமனை வழங்கப்பட்டது. உத்தரமேரூர் அருகே வழங்கப்பட்ட இந்த இடத்திற்கான பத்திரப்பதிவு சாலவாக்கம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நடிகர் ரஜினிகாந்த் ஆகியோரால் பாராட்டப்பட்ட பத்மாவிற்கு தற்பொழுது கிடைத்துள்ள இந்த அங்கீகாரம் பொதுமக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே காமையக்கவுண்டன்பட்டி கருமாரியம்மன் கோயில் பங்குனி திருவிழாவை ஒட்டி திரளான பக்தர்கள் அலகு குத்தியும் பூக்குழி இறங்கியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். முல்லை பெரியாற்றில் புனித நீராடிய பக்தர்கள் அங்கிருந்து அலகு குத்தியும் பால்குடம் எடுத்தும் ஊர்வலமாக கோயிலுக்கு வந்தனர். தொடர்ந்து கருமாரியம்மன் சன்னதி முன்பு அமைக்கப்பட்டிருந்த பூக்குழியில் இறங்கி தீமிதித்தனர். மழைப்பொழிவு குறைந்ததால் கொடைக்கானலில் உள்ள அருவிகள் வறண்டு பாறைகளாகவும் சிற்றோடைகள் போலவும் காட்சியளிக்கின்றன. எலிவால் அருவி, வெள்ளி நீர்வீழ்ச்சி, கரடிச்சோலை அருவி, பாம்பார் அருவி உள்ளிட்டவற்றில் நீர்வரத்து குறைந்து காணப்படுகிறது. தேவதை, புலிச்சோலை, புலவிச்சாறு, பெப்பர் அருவிகளும் சிற்றோடை போல காட்சியளிக்கின்றன. நீர் தேக்கங்களிலும் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் உள்ளூர் மக்கள் மழை எதிர்பார்த்திருக்கும் நிலை உள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் திருக்கல்யாண உற்சவ விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. ஸ்ரீ ரெங்கமன்னாருக்கும் ஸ்ரீ ஆண்டாளுக்கும் வரும் 1ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது. இதற்காக கருடாழ்வார் உருவம் பொறித்த கொடிக்கு பூஜைகள் செய்து தங்க கொடி மரத்தில் ஏற்றப்பட்டது. திருக்கல்யாண விழாவையொட்டி தினமும் இரவு பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா நடைபெறுகிறது. வணிக பயன்பாட்டு கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு நெல்லை அல்வா உற்பத்தியை முடக்கியுள்ளது. புகழ்பெற்ற சாந்தி ஸ்வீட்ஸ் நிறுவனம் போதிய எரிவாயு இல்லாததால் உற்பத்தியை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. 20% தயார் பண்ற அளவுக்கு சிலிண்டர் எங்கிட்ட இருக்குது. இந்த சிலிண்டர் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஸோ நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். வேற மாற்று திட்டத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே சமயம் இருட்டுக்கடை அல்வா உள்ளிட்ட பிற கடைகளில் 1 கிலோ அல்வாவின் விலை 400 ரூபாயிலிருந்து 440 ரூபாயாக அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வங்காரம்பேட்டையில் உள்ள ஸ்ரீ வீரமகா காளியம்மன் கோவிலில் 57ஆம் ஆண்டு காளி திருநடனம் கோலாகலமாக நடைபெற்றது. கரகம், காவடி, ஸ்ரீதுர்கை எல்லை வலம் மற்றும் படுகளம் பார்த்த நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற்றன. 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர்.
தேர்தல் நடத்தை விதிகளால் வணிகர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க உரிய ஆவணங்கள் இன்றி 2 லட்சம் ரூபாய் வரை கொண்டு செல்ல அனுமதிக்க வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கோரிக்கை விடுத்துள்ளார். தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டங்களையும் அறிவித்துள்ளார். வருகின்ற 31ஆம் தேதி முதல் கட்டமாக சென்னையில தமிழகம் தழுவிய மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை பேரமைப்பு கையில் எடுக்கிறது. அதை தொடர்ந்து நிலை மாறவில்லை என்று சொன்னால் கடை அடைப்பு போராட்டம் நடத்துவது என்பது பேரமைப்பு முடிவெடுத்திருக்கிறது. கும்பகோணம் அருகே தேர்தல் பாதுகாப்புக்காக வந்திருக்கக்கூடிய வீரர்கள் கொடி அணிவகுப்பு நடத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரத்தில் மக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் காவல்துறையினர் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் இணைந்து அணிவகுப்பு ஊர்வலம் நடத்தினர். திருநாகேஸ்வரம் பேரூராட்சி அலுவலகத்தில் தொடங்கிய அணிவகுப்பு முக்கிய வீதிகள் மற்றும் கும்பகோணம் காரைக்கால் சாலையில் நடைபெற்றது. இதேபோல திருபுவனத்திலும் போலீஸ் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. மொத்தம் 100க்கும் மேற்பட்டவர்கள் இதில் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆலஞ்சோலை பகுதியில் ரப்பர் தோட்டத்தில் உள்ள பாழடைந்த கிணற்றில் முள்ளம்பன்றி தவறி விழுந்து தவித்தது. தொழிலாளர்கள் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை ஊழியர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு முள்ளம்பன்றியை மீட்டனர். காயங்கள் இன்றி மீட்கப்பட்ட அந்த முள்ளம்பன்றி பின்னர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் பாதுகாப்பாக விடப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே முட்டை வாகனத்தில் இருந்த சுமார் 4.25 லட்சம் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மங்களபுரம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்ட போது சென்னையிலிருந்து நாமகிரிப்பேட்டை நோக்கி சென்ற முட்டை லாரியில் ஆய்வு செய்தனர். அதில் சுமார் 4.25 லட்சம் ரூபாய் உரிய ஆவணம் இல்லாமல் இருந்தது தெரியவந்ததால் பறிமுதல் செய்யப்பட்டது. கொடைக்கானல் பேருந்து நிலைய வளாகத்திற்குள் இரவு நேரத்தில் உலாவரும் காட்டெருமைகளால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். ஒரு சிலர் காட்டெருமைகளை தாக்குவதால் அவை மிரண்டு ஓடி வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் சம்பவங்களும் தொடர்கதையாக உள்ளன. காட்டெருமைகள் வராமல் தடுக்க வனத்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதுக்கோட்டையில் பேருந்தில் உரிய ஆவணம் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 10 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுக்கோட்டையிலிருந்து கந்தர்வக்கோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்தில் கண்காணிப்பு குழு அதிகாரிகள் சோதனை செய்தபோது ராஜா என்பவரிடம் 10 லட்சம் ரூபாய் இருந்தது தெரியவந்தது. உரிய ஆவணங்கள் இல்லாததால் அதனை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாமல்லபுரத்தில் வித்தியாசமான முறையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கல்லூரி மாணவ மாணவிகள் குதிரை மீது சவாரி செய்தபடி கைகளில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியும் துண்டு பிரசுரம் வழங்கியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனை அருகே சிக்னல் கம்பம் திடீரென சரிந்ததில் இருசக்கர வாகன ஓட்டி லேசான காயமடைந்தார். வித்யா நகரைச் சேர்ந்த ஹரிசங்கர் என்பவர் இருசக்கர வாகனத்தில் செவ்வாய்ப்பேட்டைக்கு சென்றபோது அவர் மீது சிக்னல் கம்பம் சரிந்து விழுந்தது. அவர் தலைக்கவசம் அணிந்திருந்ததால் நல்வாய்ப்பாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். இந்த விபத்தால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேவையான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த சட்டமன்ற தொகுதி பாதுகாப்பு அறைகளுக்கு அனுப்பும் பணியினை மாவட்ட தேர்தல் அலுவலர் கந்தசாமி தொடங்கி வைத்தார். கணினி மென்பொருள் மூலம் சுழற்சி முறையில் இயந்திரங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஈரோடு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள கிடங்கிலிருந்து அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் அனுப்பி வைக்கப்பட்டன.